கொடுப்பதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நல்லவரும் வல்லவரும் கிருபையுள்ளவருமான ஆண்டவரே, நீர் என்றென்று மகிமைப்படுவீராக. வானமும் பூமியும் அதை நிறைவும் உடையது ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா. வானமது கரத்தின் கிரிகளை வெளிப்படுத்துகிறது, பூமியோ உம்முடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது தகப்பனே. அந்த மகிமை நிறைந்த பூமியிலே வானமது சிங்காசனம், பூமியும் அது பாதஸ்தலம். அந்த பாதஸ்தலத்திலே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே இருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, பார்க்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் காத்து நடத்தி வந்த ஆண்டவரே, உமக்கு மகிமை கனத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவிகளாக இருந்த என்னை, நாங்கள் பாவியாக இருக்கும் பொழுதே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் அல்லவா? இன்றும் எங்களுக்குள் ஜீவிக்கிற தேவன் நீர் அல்லவா? நீர் அல்லவா எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறீர். உம்மை அல்லவா நாங்கள் தேடி ஓடி வந்திருக்கிறோம். ராஜா ராஜா ராஜா, எங்கள் மேல் கிருபையாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. தூயவரும் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவாதி தேவனை உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தமுள்ள தேவனை உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். பரலோக தேவனை உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தூயவரும் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவனை உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நல்லவரே, வல்லவரும் கிருபையுள்ளவருமான ஆண்டவரே, உம்மையை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்மைகளால் நிறைக்கிறவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியுள்ள இதயத்தோடு முடித்தில் ஓடி வந்திருக்கிறோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றே ஸ்தோத்திரம், இரக்கங்களின் தகப்பனே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கு சகாயரே ஸ்தோத்திரம், விதைகளை விசாரிக்கிறவரே ஸ்தோத்திரம், சிறுமைப்பட்டவர்களை உயர்த்துகிறவரே ஸ்தோத்திரம், ஏழைக்கு இறங்குகிறவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம், மனவுருக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம், நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனே, உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் ஆண்டவரே எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. அதற்கெல்லாம் எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது ஆண்டவரே. அப்படியாக நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பி வாழ்கிறோம், உம்மை நம்பி நாங்கள் ஜீவிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனும் எங்கள் வழியும் எங்கள் சத்தியமே எங்கள் ஜீவனுமாய் இருக்கிறவரே, உமக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்கு ஸ்தோத்திரமே. அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே, செய்தவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். நேசரே என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே. அகலம் ஆழம் எந்த அளவும் இல்லா அன்பு காட்டினீரே. இரக்கத்தாலும் கிருபையாலும் அனுதினமும்
முடிசூட்டினீரே, அனுதினமும் முடிசூட்டினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். நேசரே என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே, அகலம் ஆழம் எந்த அளவும் இல்லா அன்பு காட்டினீரே. இரக்கத்தாலும் கிருபையாலும் அனுதினமும் முடிசூட்டினீரே, அனுதினமும் முடிசூட்டினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். கடந்த நாட்கள் கண்மணி போல பாதுகாத்தீரே, சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்கள் எல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே, தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். கடந்த நாட்கள் கண்மணி போல பாதுகாத்தீரே, சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்கள் எல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே, தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். ராஜா, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை எங்கள் மத்தியிலே செய்திருக்கிறீர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, தகப்பனே, உம்மையை நோக்கி நாங்கள் பார்த்து ஆறுதல் அடைகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வரும் பொழுது நாங்கள் தேற்றப்படுகிறோம். ஆண்டவரே, ஆற்றப்படுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் ஆவியினாலும் கிருபையின் ஆவியினாலும் நிறைத்து மீண்டும் மீண்டும் எங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே,
உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகளுமா இருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஞாயிறு ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆவியானவரே உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தகப்பனே, எப்பொழுதும் ஆண்டவரே பிராசஸன் உண்டு. அதிலே ஆண்டவரே பவனி வரும் பொழுது ஆவியானவர் எங்களுக்கு முன்பாக சென்று சகல காரியங்களிலும் ஆண்டவரே நன்மை கிடைக்கும்படி அருள் செய்வீராக. எந்த தீமையும் எங்களை நெருங்காதபடி அக்னியினாலே எங்களை வேலியடித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகம் முன்னும் முது மகிமைப்பு நின்று காப்பதாக ஆண்டவரே. அது மட்டுமல்ல, ஆராதனையில் ஆண்டவரே துதி பாடல் ஆராதனை சங்கீதம் சிறுவர் ஊழியம் செய்தி எல்லாவற்றிலும் தேவாவியானவர் நடத்துங்க. மாலை நடக்கிற ஜெபக்கூட்டத்தையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாதாக. எல்லா துதி கன மகிமை அனைத்தும் ஏறெடுக்கிறோம். இயேசு ரட்சகரின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. தெய்வ சமூகத்தில் ஒரு பாடலை பாடி நம்ம அப்படியே கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். மைக் எடுத்துக்கிடுங்க. ஸ்தோத்திரம். தம்பி வச்சுக்க. ஸ்தோத்திரம். நமக்கெல்லாம் தெரிந்த கீர்த்தனை பாடல் ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஓசன்னா பாடுவோம். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மாரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். சின்ன மாரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே
பாவமதை போக்கவும் பாவியை கை தூக்கவும் பாவமதை போக்கவும் பாவியை கை தூக்கவும் பாசமுள்ள இசையா பவனியாக போகிறார் பாசமுள்ள இசையா பவனியாக போகிறார் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார் பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார் ஜாலர் வீணையோடு பாடி தாலை முத்தி செய்குவோம் ஜாலர் வீணையோடு பாடி தாலை முத்தி செய்குவோம் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா கூறு தோலை ஞாயிற்றில் நாம் கூறு பாதம் பணிவோம் கூறு தோலை ஞாயிறில் நாம் கூறு பாதம் பணிவோம் கூடியருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம் கூடியருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க. ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து அடுத்த பாடலை பாடப் போகிறோம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அப்படியே 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 9வது வசனத்தை வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, நல்ல அருமையான ஒரு வேத வசனம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து பவனியாக வரப்போகிறார். அவர் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாய் சகரியாவினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் மூலமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவர். சொல்லுங்க பாப்பா, கை தூக்கி. அவர் நீதியுள்ளவர். ஆமென். இப்போ உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நீதி செய்ய போகிறார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நல்ல கை குலுக்கி, உங்களுக்கு ஒரு நீதி செய்ய போகிறார். உங்களுக்கு ஒரு நீதி செய்ய போகிறார். அல்லேலூயா. அடுத்தால ரட்சிக்கிறவர். சொல்லுங்க பாப்போம், கர்த்தர் ரட்சிக்கிறவர். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்க வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். உங்க பலவீனத்திலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். உங்க பாடுகளிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராக இருக்கிறார்.
இந்த வசனம் அப்படியே நிறைவேறிச்சு. அல்லேலூயா. மத்தேயு 21 பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வசனம் அது நிறைவேறினது. ஆமாம், இன்னைக்கு நான் உங்களை அப்படி தான் ஆசீர்வதிக்க போகிறேன். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ஏற்ற காலத்தில் நிறைவேறும். சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு எல்லா கர்த்தருடைய வார்த்தையும் அப்படியே அது நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. ஒரு சில பாடல்கள் இந்த நாளிலே பவனி நம்ம செல்வதற்கு முன்பதாக ஒரு சில பாடல்களை நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம் என்று சொல்லி ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க பாப்போம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இன்னொரு முறை சொல்லுங்க பாப்போம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா. ஓசன்னா கீதம் பாடு, இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். ஓசன்னா இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமும் இல்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டையை எதிர்த்து நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டையை எதிர்த்து நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே.
ஒசன்னா ஜெயமே ஒசன்னா ஜெயம் நமக்கே ஒசன்னா ஜெயம் நமக்கே இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஒசன்னா கீதம் பாடுவோம் இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஒசன்னா கீதம் பாடுவோம் வேகம் சென்றிடுவோம் வேகம் சென்றிடுவோம் ஒசன்னா ஜெயமே ஒசன்னா ஜெயமே ஒசன்னா ஜெயம் நமக்கே ஒசன்னா ஜெயம் நமக்கே இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஒசன்னா கீதம் பாடுவோம் வேகம் சென்றிடுவோம் வேகம் சென்றிடுவோம் ஆமென் ஒசன்னா ஹalleluya ஜெயமே ஆமென் ஒசன்னா ஜெயமே ஒசன்னா ஜெயம் நமக்கே ஒசன்னா ஜெயம் நமக்கே ஒசன்னா ஜெயம் ஒசன்னா ஜெயம் நமக்கே ஒசன்னா ஜெயம் நமக்கே அடுத்த பாட்டு பாடுவதற்கு முன்பதாக மத்தேயு 21 அதிகாரம் 4-5 வாசிங்க பார்ப்போம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதையாகிய கழுதை குட்டியின் மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்படியே நடந்தது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ ஆண்டவர் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக, சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்துவதற்கு முன்பதாக அந்த எருசலேம் நகர வீதிக்குள்ள பவனியாக வந்தார். இனி ஆண்டவர் வரப்போகிறார் சீக்கிரத்தில். எதற்காக வரப்போகிறார் சொல்லுங்க பார்ப்போம். இனி ஆண்டவர் இந்த உலகத்தில் மறுபடியும் வரப்போகிறார். எதுக்காக வரப்போகிறார்? 1000 வருடம் அரசாட்சி, ரகசிய வருகை, நியாய தீர்ப்பு எல்லாமே உண்டு. அப்படிதானே? சரி கொஞ்சம் குறைச்சிக்க தம்பி, மைக் சவுண்டு கம்மியாக இருக்குனால அவன் சவுண்டு கொஞ்சம் குறைச்சிக்க. அப்போ 1000 வருட அரசாட்சி இருக்குது, ரகசிய வருகை இருக்கிறது, நீதி செய்ய போகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இதோ இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். அப்போ ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார். எதற்காக? சீக்கிரமா இந்த உலகத்துல சீக்கிரமா வந்து அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகுதுன்னு சொல்லுவார். அல்லேலூயா. மூடி வச்சுட்டு கவுனி. அப்போ இந்த நாளில் நீங்க உண்மையா கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு பலன் இருக்கு. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க உண்மையா கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு பலன் இருக்கிறது. உண்மையா கர்த்தரை துதிப்பதற்கு ஒரு பலன் இருக்கிறது. உண்மையா தேவனுடைய ஆலயத்தில் வந்து நிற்பதற்கு ஒரு பலன் இருக்கிறது. கர்த்தர் அப்படிதான் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். அதனால ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. அதனால வருகையை குறித்தான இன்னொரு பாடல் நம்ம பாட போகிறோம். மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திரு என்று சொல்லி என்னோடு கூட இந்த பாடலை பாடுங்க. மகிமையானவர், மறுரூபமானவர், கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம், லீலி புஷ்பமே, சாரோனின் ரோஜாவே, மேன்மையானவர், மகா மேன்மையுள்ளவர் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு கூட இணைந்து நல்ல கைகளை எல்லாரும் தட்டி, பைபிளெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு நல்ல கை தட்டி நீங்கள் இந்த பாட்டு பாடணும்னா
மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. பாடுங்க. மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. ஆமென். மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. மகிமையானவர் மறுரூபமானவர், கிச்சிலி பலம் அவர் கிண்ணற தோட்டம். மகிமையானவர் மறுரூபமானவர், கிச்சிலி பலம் அவர் கிண்ணற தோட்டம். லீலி புஷ்பமே சரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே சரோனின் ரோஜாவே. மேன்மையானவர் மகா மேன்மையுள்ளவர், மேன்மையானவர் மகா மேன்மையுள்ளவர். மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. பொற்தல விதி அது பொற்பரன் விதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுதே. பொற்தல விதி அது பொற்பரன் விதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுதே. ரத்தினங்களும் நீல நீலமும், ரத்தினங்களும் நீல நீலமும், படிக பச்சை மரகதாமும் பாடி போற்றுதே. படிக பச்சை மரகதாமும் பாடி போற்றுதே. மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆமென். ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. வெண்குதிரை மேல் உலாவ வருகிறார், வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குதே. வெண்குதிரை மேல் உலாவ வருகிறார், வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குதே. வெண் சிங்காசனம் பொன் சிரிக்குதே, வெண் சிங்காசனம் பொன் சிரிக்குதே. நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே, நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே. மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா ஆனந்தமே, ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எழுந்து நின்று நாம் கர்த்தரை கொஞ்ச நேரம் நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த நேரத்தில், இந்த ஆராதனை நேரத்தில் அன்று எருசலேம் நகரத்தின் வீதியிலே அப்படியே பவனியாய் வந்த தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையிலும் வெகு சீக்கிரத்தில் பவனியாய் வரப்போகிறார். வெகு சீக்கிரத்தில் ஒரு நன்மை செய்யும்படியாக, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, கர்த்தர் உங்களை வழிநடத்தும்படியாக, கர்த்தர் உங்களுக்கு இன்னும் கிருபை பாராட்டும்படியாக ஆண்டவர் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடந்து வந்து உங்கள் வாழ்க்கையில் தடைகளையெல்லாம் உடைத்து போட போகிறார். எல்லா தடைகளை உடைத்து
எல்லா தடைகளையும் உடைத்து உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுத்து ஒரு மிகப்பெரிய நன்மையை கர்த்தர் செய்ய போகிற எல்லா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு தேவனை துதிப்போம், நன்றியோடு ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லா ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. ஒரு தேவ பிரசன்னம் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. ஒரு கர்த்தருடைய வழி நடத்துதலும் கர்த்தருடைய கிருபையும், ஓ கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக, கர்த்தர் தம்முடைய தயவை காண்பிக்கும்படியாக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நான் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தினால் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம்
பிடிக்க வைக்கிற தேவன், வெற்றி கொடி நாட்டுகிற தேவன், வெற்றி கொடியினால் உங்களை அலங்கரிக்கிறவர், ஒரு வெற்றி கொடியை உங்க வாழ்க்கையில ஏற்றுகிறவர். வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற தேவன். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ இரக்கம், தேவ தயவு, தேவ வல்லமை உங்களை நிரப்புகிற ஒரு நேரம், ஒரு கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. அதனால எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வவல்லமையுள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி என்று சொல்லி நன்றியோடு கர்த்தரை துதிப்போம். ஒரு தேவ மகிமையினால் கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு தேவ வல்லமையினால் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இருள் அடைந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை தருகிறார். ஓ, இனி கர்த்தர் உங்களோடு இருந்து செய்யக்கூடிய காரியங்களை கர்த்தர் பயங்கரமாய் நடத்தி கொடுக்க போகிறார். இனி உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற அந்த மகத்துவமான காரியங்களை நினைத்து நினைத்து கர்த்தருக்கு நீங்க நன்றி சொல்லக்கூடிய நாட்கள், கர்த்தரை இன்னும் அதிகமாய் துதிக்கக்கூடிய நாட்களை கர்த்தர் இன்னும் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. மகிமை உள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை உள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, அப்பா உமக்கு நன்றி. சேனைகளின் கர்த்தாரே உமக்கு நன்றி. பராக்கிரமசாலியே உமக்கு நன்றி. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை.
இப்போ எல்லார் கையிலையும் ஓலை கொடுங்க. அப்படியே அந்த ஓலையை உயர்த்தி ஓசன்னா உன்னத தேவனே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நம்ம அப்படியே நம்ம மாத்திரம் பாடி இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். எல்லார் கையிலையும் ஓலை கொடுங்க பார்ப்போம். அப்படியே ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி எல்லாரும் எல்லார் கையிலையும் கொடுத்துருங்க. நம்ம அப்படியே இந்த ஆராதனையை நிறைவு செய்து நம்ம எல்லாரும் பவனி போக போகிறோம். எல்லாருக்கும் கொடுங்க பிரதர், எல்லாருக்கும் 2 ஓலைகளை கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் கொடுங்க. அல்லேலூயா. பின்னாடி போய் கொடு, டென்சி கொடு. எடுத்துக்க. எல்லாரும் வாங்கிடுங்க. எனக்கு ஒரு ஓலை கொடுங்க. நீங்கள் வாங்கிடுங்க, வச்சுக்கிடுங்க, கொண்டாங்க, அப்படி கொண்டாங்க. சரி, அல்லேலூயா. ஓகே, சரி, எல்லார் கையிலையும் வந்துட்டா? எல்லார் கையிலையும் இருக்குல்ல? ஓகே, சரி, ஓகே, சரி. இந்த பாட்டினுடைய ஒரு கவியை மாத்திரம் நல்லா மகிழ்ச்சியாக நீங்கள் அப்படியே நல்லா உயர்த்தி நம்ம பாட போகிறோம். ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா, அது எடு, எல்லாத்தையும் எடு. ஓசன்னா 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 உன்னத தேவனே, ஓசன்னா 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 உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த குருத்தோலை ஞாயிறுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் செல்ல போகிற பவனியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் பவனி செல்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் நன்மைகள், அற்புதங்கள், அதிசயங்களை செய்து கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் உட்காருங்க. இப்பொழுது வேத பாடம் வாசிக்கப்படும். மத்தேயு 21 அதிகாரம், மத்தேயு 21 அதிகாரம் 1 முதல் 11 வரைக்கும் உள்ள வேத பகுதியை வாசிக்க போகிறோம். மத்தேயு 21 1 முதல் 11 வரைக்கும். வாசிக்க வேண்டிய வேதவனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 1 முதல் 11 வரை.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்தபகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ, உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமீன். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 47 1 முதல் 9 முடிய. சங்கீதம் 47. எழுந்து நிற்போம். சங்கீதம் 47. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதமானவர். ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ நம்ம பவனி செல்ல போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தம்? பவனி செல்வதற்கு ஆயத்தமாக வந்திருக்கவங்கள நல்லா கை தூக்குங்க. பாதி பேர் தான் தூக்குறீங்க, மிச்சம் பேர் வர மாட்டிங்களோ? சரி, எல்லாரும் இப்போ நம்ம ஒரு ஜெபம் பண்ணதுக்கப்புறம் கீழே போய் ரெண்டு பேராக நின்று அப்படியே நம்ம இங்கேருந்து அப்படியே ஒரு லைனாக போய் அந்த தங்கம் ஸ்டோர் வரைக்கும் அப்படியே ஒரு பவனி போயிட்டு அப்படியே நம்ம மேலே வந்து அப்படியே மோர் குடிச்சிட்டு வந்து உட்காந்து வார்த்தைகளை கேட்க போகிறோம். இன்றைக்கி சிறப்பு செய்தி கொடுப்பதற்கு உங்களுக்கு ஒரிசாவிலேருந்து வந்திருக்காங்க. அருமையான அண்ணனும் அக்காவும் வந்திருக்காங்க. ஒரு நிமிடம் எழுந்து நில்லுங்க. அவங்கள நம்ம இப்போவே வரவேற்று நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். அல்ல, எல்லோரும் எழுதக்கூடாது, அவங்க மட்டும் எழுந்து நிற்பாங்க. சரி, ஓகே. நல்லா உற்சாகமாக கை தட்டுங்க. சவுண்டு வர மாட்டேங்க நிறைய பேர். ஓகே. அருமையான அண்ணனையும் அக்காவையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது ஒரு ஜெபம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜபித்து அப்படியே அமைதியாக, குருத்தோலை இன்னும் முன்னாடி இருக்குது, இன்னும் சிலுவையெல்லாம் கொடுப்பாங்க. காணிக்கை கொடுக்கும்போது சிலுவை, நீங்கள் அதை பண ஓலையில் செய்யப்பட்ட சிலுவை, அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க. இப்போ எல்லாம் கண்களை மூடுங்க. ஒரு நிமிடம் கூட இந்த பவனியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும். நம்ம செல்கிற இடத்திலெல்லாம் கர்த்தர் யோர்தான் நதி விலகி ஓடினது போல யோர்தான் நதிகள் எல்லாம் விலகி ஓடணும். நம்ம ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு போகும் பொழுதெல்லாம் இந்த இடம் ஒரு ரட்சிப்புக்குள்ளே வரணும், கர்த்தருடைய வெளிச்சத்துக்குள்ளே வரணும். இன்றைக்கி பார்க்குறவங்களெல்லாம் இன்றைக்கி குருத்தோலை ஞாயிறுங்கிறத தெரிந்து கொள்ளணும். ஒரு நாள் எருசலேமுடைய நகர வீதிகளில் இப்படி தான் இயேசு கிறிஸ்து பவனியாக வந்தார்.
அதனால் இந்த பவனியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய போக்கில் வரத்தில் ஒரு தேவ பிரசன்னம் கூட இருக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த பவனியை ஆசீர்வதிங்கப்பா. இந்த பவனியில் செல்கிற எல்லா ஜனங்கள் மீதும் அப்படியே உடைய கரத்தின் நிழலினால் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் குருத்தோலைகளை நல்லா உயர்த்தி 3 முறை ஓசன்னா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல சத்தமா ஓசன்னா, 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 ஆமென். சரி, எல்லாரும் அப்படியே நீங்கள் கீழே இறங்குங்க, அப்படியே லைன் பண்ணுங்க. அப்படியே போயிட்டு வர போகிறோம். எல்லாரும் போயிட்டு வந்துட்டு மோரெல்லாம் குடிச்சிட்டு மேலே செய்திக்கு வரணும். பொறுமையாக போங்க. அந்த கேமரா ஆஃப் பண்ணு தம்பி. ஆ, சாலேம் நாகர் சின்ன பாலர் பாடினார், முன்னும் பின்னும் சாலேம் நாகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம், அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார், சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னாகத்தில் அவர் என்றும் அரசாளுவார், இன்னும் என்னாகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவம் அதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாவம் அதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. ஆ, சரி, கவனிங்க. ஓகே, சரி, எல்லாரும் உட்காருங்க. ஓலையை கீழே வச்சுக்கிடுங்க. போகும்போது கீழேயும் ஓலை இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ ஓலை தேவையோ அப்படி எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. கீழே போகும்போது கையில் இங்கே பனை ஓலைகள் அப்படியே எடுத்துகிட்டு ரோட்டில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டே போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய ஓலை இருக்கா? சரி, எல்லாருக்கும் கொடுத்துடலாம். கவனிங்க. இப்போ நம்ம செய்தி கேட்க போகிறோம். செய்தியாளர் அறிமுகம் அருமையான எட்வின் அண்ணன், அருமையான ஜாக்லின் அக்கா, அவங்களுக்காக நல்ல கைகளை தட்டுங்க பார்ப்போம். ஆமாம், அவங்க ஒரிசா மாநிலம் கந்தமால் அப்படிங்கிற பகுதியில் மிஷினரி ஊழியம் செய்கிறாங்க. அதனால் அவங்களுடைய ஊழியத்தை குறித்து சொல்லுவாங்க. நல்ல செய்திகள் மூலமாக கர்த்தர் இன்றைக்கி ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது முக்கியமான சில அறிவிப்புகளை நான் இப்போவே சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. நம்மளுடைய 50 நாள் ஜெபம் இன்றைக்கி 40வது நாள். எத்தனாவது நாள் சொல்லுங்கள் பாப்பா? 40. ஆமென். அதனால் இந்த 40 நாளுக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். யாரெல்லாம் இன்றைக்கி அப்படியே நம்ம சின்னோடம்பட்டி ரோட்டில் இயேசு ராஜாவுக்கு மகிமையாக குருத்தோலைகளை பிடிச்சி நீங்கள் பவனியாக வந்தீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பவனி சீக்கிரத்தில் இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் உங்கள் காரியத்திலெல்லாம் ஒரு வெற்றி வரப்போகுது. அதில் இன்று மாலை நமக்கு 40வது நாள். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு 50 நாள் ஜெபம். எல்லாரும் வந்துருங்க. இது வரைக்கும் வராதவங்களும் கண்டிப்பாக அந்த மாலை நடைபெறக்கூடிய
7 மணியிலிருந்து 8 மணி வரை நடைபெறக்கூடிய அந்த ஜெபத்துக்கு எல்லாரும் வந்துடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரம் முக்கியமான நிகழ்வு இருக்குது. எது என்ன அது சொல்லுங்கள் பார்ப்போம். ஈஸ்டர் சொன்ன ஆள் யார்? டைரெக்டாக ஈஸ்டருக்கு போனது கை தட்டிடுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமே, அது நல்லது தான். ஓகே, அப்போ பெரிய வெள்ளியெலாம் அப்போ நம்ம கொண்டாடி முடிச்சிட்டோமோ? இல்லையா? பெரிய வெள்ளி ஆராதனை இந்த வாரம் வெள்ளிக்கிழமை 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பெரிய வெள்ளி. அதனால் எல்லாரும் அன்றைக்கி லீவு போட்டுடணும். வேலை செய்கிறவங்கெல்லாம் எக்காரணத்து கொண்டு வேலைக்கே போகக்கூடாது. உங்கள் வேலை செய்கிற இடத்துல எங்களுக்கு இன்றைக்கி பெரிய வெள்ளி லீவு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? நீங்கள் லீவு போட்டு வந்து ஆராதிக்கணும். முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு செய்தி. அந்த வெள்ளிக்கிழமை மாலையும் சனிக்கிழமை மாலையும் நமக்கு சிறப்பு கன்வென்ஷன் கூட்டம் இருக்குது. அப்போ அந்த நாளில் திருவனந்தபுரத்திலிருந்து ராஜரத்தினம்னு ஒரு ஊழியர் வரார். யார் வராரு? ஆமாம், 2021 அவங்க வந்தாங்க நம்மளுடைய ஆலயத்தில். ஒரு நல்ல விசேஷத்தை கூட்டத்துக்கு வந்தாங்க. நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. எல்லாருக்கும் அது நடந்துச்சு. நாங்கள் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கவனிங்க, நான் ஏற்கனவே இந்த சாட்சி சொல்லிட்டேன். 3 நாள் நானும் என் மனைவியும் உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் பொறுத்தனியாக ஜோம் பண்ணோம். ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாத ஊழியர், நாங்கள் ஜெபிச்ச காரியம், எங்கள் ஊழியத்தின் காரியம், இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி ஜோம் பண்ணோம். நாங்கள் யாரையும் தெரிஞ்ச ஊழியர்கிட்ட ஜோம் பண்ண மாட்டோம். இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாத ஊழியர். இப்போ பின்னாடி இருக்காங்கள ஜாக்லின் சிஸ்டர், அவங்க தான் 3ஆவது நாள் முடிஞ்ச உடனே விடிய காலம் கரெக்டாக 7 மணிக்கு கூப்பிட்டாங்க. எத்தனை மணிக்கு? எதுவுமே சொல்லக்கூடாது, எங்கள் வீட்டுக்கு ஒரு ஊழியர் வந்திருக்காரு, ஜோம் பண்ண வந்துடணும்னு சொன்னாங்க. அங்கே போய் ஜோம் பண்ண போனோம். நிறைய பேர் ஜோம் பண்ண வந்திருந்தாங்க. நிறைய மக்களுக்கு ஜெபிச்சுட்டு நாங்கள் கடைசியாக ஜோம் பண்ணும் பொழுது நாங்கள் எந்த காரியம் அவங்க சொல்லி தான் விட்டாங்க, நீங்கள் எதுவுமே சொல்லண்டாம், அவங்க உங்களுக்கு ஜோம் பண்ணுவாங்க. நாங்கள் 3 நாள் ஜெபிச்ச காரியத்தை வெளியில் யார்ட்டுமே சொல்லலை. அந்த ஊழியர் வந்து ஊழியம், குடும்பத்தின் காரியம் எல்லாத்தையும் சொல்லி அவங்க வெளிப்பாடாக சொல்லி இன்னைய வரைக்கும் அது நடந்து கொண்டு இருக்கிறது. கடந்த நாட்களில் வந்த பொழுது அவர் சொன்னதெல்லாம் நிறைய ஜனங்களுக்கு நடந்திருக்கு. அதனால் வெள்ளிக்கிழமை மாலை எல்லாரும் 6:30 மணிக்கு வந்துடணும். ஏன்னா முடிகிறது 8:30 மணிக்கு தான் முடியும். நம்ம 7 to 8 மாதிரி கிடையாது, அது கன்வென்ஷன் கூட்டம். சரியாக 6:30 மணிக்கு எல்லாரும் வந்துடுங்க. சனிக்கிழமையும் சாயங்காலம் அதே மாதிரி 6:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும். அடுத்த வாரம் நமக்கு ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் வாரம் ஈஸ்டர் சண்டே திருவிருந்து ஆராதனையெல்லாம் உண்டு. அதனால் எல்லாரும் ஈஸ்டர் ஆராதனைக்கு வந்துடுங்க. முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கப்படும். இந்த உணவு காரியத்துக்காக என்னென்ன பொறுப்பு எடுக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் எங்களிடத்தில் சொல்லி நீங்கள் அதுக்காக கொடுக்குறவங்க தனியாக கொடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் ஈஸ்டர் அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் சீக்கிரத்தில் வந்துடணும். நேரத்தில் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெரிய வெள்ளிக்கிழமைக்கு அன்று நீங்கள் வாங்கிட்டு போன உண்டியல், அதில் சேகரித்த காணிக்கையெல்லாம் போட்டு கொண்டு வாங்க. அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் நம்ம அரிசி உங்களை கொண்டு வர சொல்லி ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறோம். அதனால் 5 கிலோவோ 10 கிலோவோ 25 கிலோவோ உங்களுடைய திராணிக்கு தகுந்தபடி நீங்கள் அந்த அரிசியை கொண்டு வந்து வைங்க. சிலரெல்லாம் பணமாக கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருவோம். அதனால் அதெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் எல்லா ஆராதனைக்கும் நீங்கள் வந்துடணும். எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி கேட்க போகிற வார்த்தைகள், வசனங்கள். 1ஆம் தேதி வந்து நம்ம 50 நாள் ஜெபம் இருக்கிறதுனால அது மாலையிலே இந்த ஜெபத்தை நடத்திடலாம். 1ஆம் தேதி ஏன்னா காலையிலையும் வந்து அப்போ அவங்க மக்களுக்கு சிரமமாக இருக்கும். நல்லா கேட்டுக்கலுங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி என்ன கிழமை வருது? புதன்கிழமையா? ஏப்ரல் 1 புதன் தானே? சரி, புதன்கிழமை நம்மளுக்கு வாக்குத்தத்த ஆராதனை. நம்ம மாலை ப்ரேயர் நடத்துறதுனால அது அப்படியே அதை தொடர்ந்து நடத்திடலாம். எல்லோரும் வாங்க. கர்த்தர் எல்லா காரியங்களிலும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நம்ம ஒரு விசை கூட கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகள் எங்கள் அனைவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த நாளில் குருத்தோலை பவனியாய் சாலைகளிலே வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க. ஒரு தேவ மகிமையினாலும் தேவ கிருபையினாலும் நடத்துங்க. கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவ கரம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, இந்த நாளில் இந்த மோர் கொடுக்கறதுக்காக
எல்லா காரியங்களிலும் உதவி செஞ்சு அந்த பால் தயிரெல்லாம் கொடுத்தவங்க நம்முடைய ஆக்னஸ், அவர்களுக்காக அவருடைய கணவருக்காக நீங்கள் கரங்களை தட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை முடிந்த உடனே மோர் குளிர்பானங்கள்லாம் கொடுக்கப்படும். அதற்காக நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளலாம். ஈஸ்டர் அன்னைக்கு நம்ம ஆலயத்தை மலர் அலங்காரம் பண்ணுறது எல்லா காரியமும் இருக்குது. எது உங்களுக்கு கர்த்தர் ஏவுகிறாரோ அந்த காரியங்களில் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அருமையான எட்வின் அண்ணனை நம்ம கரங்களை தட்டி, எல்லாம் உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டி அவங்கள வரவேற்போம். எல்லா கரங்களை தட்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஓகே, வாங்க வாங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த முறையும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது, உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக. இந்த விசேஷ நாளிலும் தேவனுடைய வார்த்தை குறித்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல ஸ்லாக்கியத்திற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். இந்த வேளையிலும் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். கண்களை மூடி, தேவனே நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு இடைப்படட்டும். உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. மனித சத்தம் அல்ல கர்த்தாவே, நீ பேசுகிற வார்த்தைகள், எங்களுக்கு ஜீவனை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே கர்த்தர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையின் கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளின் விசேஷத்தை நாம் அறிந்திருக்கிறோம். உலகமெங்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஓசன்னா ஞாயிறு என்று சொல்லி பவனி சொல்லும்படியான ஒரு காரியத்தை உலகமெங்கும் உள்ள சபைகள் ஆசரித்து வருகிற ஒரு காரியம். நம்ம ஏற்கனவே வாசிக்க கேட்டோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஒரு 3 காரியங்களை இந்த குருத்தோலை ஞாயிறு நமக்கு முன்பாக வைக்கக்கூடிய மிக முக்கியமான 3 காரியங்களை குறித்து நம்ம சிந்திக்க இருக்கிறோம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் பாம் சண்டே. எதெல்லாம் நமக்கு மிக வலியுறுத்தி சொல்லப்படுகிற காரியங்கள், அதை நம்ம எப்படி கீழ்ப்படியணும் அப்படின்ற காரியத்தை இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த பகுதியில் வாசிக்க கேட்ட பகுதியில் நம்ம வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலாக அங்கே கடந்து செல்கிறது நம்ம பார்க்குறோம். செப்பனியா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அந்த நிறைவேறுதலில் 3 காரியங்களை அங்கே கூடி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். ஒன்று, அவரே இரட்சகர் என்கிற ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்பாக எத்தனையோ பேரை ரட்சகர்னு சொல்லி நினச்சி பார்த்தாங்க. அவங்க பின்னாடி ஓடினாங்க. அவர் தான் மேசியாவாக இருப்பாங்களான்னு சொல்லி அவங்க எண்ணி பார்த்தாங்க. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து தான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மேசியா அல்லது உங்களுடைய ரட்சகர் என்பதை வலியுறுத்தும்படியான ஒரு காரியம் தான் இந்த குருத்தோலை ஞாயிறு.
இப்போ முதலாவது என்னது? அவர்தான் இரட்சகர் என்பது. இரண்டாவது, இந்த குருத்தோலை ஞாயிறு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன? அவரே தேவனால் நமக்கு அனுப்பப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர். அப்படின்னா நமக்காக பலியாக கொடுக்கப்பட்ட ஒரே பலி அந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே அப்படின்றதையும் நமக்கு வலியுறுத்துகிறது. மூன்றாவது, இந்த இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக பார்த்துருக்கிறோம். இவர் தான் நமக்காக ஏற்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவராக நம்ம பார்த்துருக்கிறோம். மூன்றாவதாக நம்ம பார்ப்பது அவரே நம்முடைய ராஜா என்று சொல்லி 3 காரியங்களை இந்த குருத்தோலை ஞாயிறு நமக்கு என்ன பண்ணுது? வலியுறுத்தி சொல்லுகிறது. எனவே இந்த 3 காரியங்களையும் மிக சுருக்கமாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, அவர்தான் இரட்சகர் அப்படின்றத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அந்த பவனியாக கடந்து செல்கிறார். அதனுடைய தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடு தான். அவங்க எல்லாம் என்ன சொல்லி அவரை புகழ்ந்து பாடுகிறாங்க? ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவரை வாழ்த்தி அவரை பாடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஓசன்னா சப்தம் நம்ம யோசிக்கிறோம். ஓசன்னா என்பது என்ன இதை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது என்ன அர்த்தம்? ஓசன்னாவுடைய அர்த்தம் அவரே ரட்சிப்பவர். ஓகே, ஓசன்னா அப்படின்றக்கு என்ன அப்படின்னா, அது ஒரு க்ரை ஃபார் ஹெல்ப். அப்படின்னா எனக்கு உதவி செய்யும்படியாக நான் கதறுகிற ஒரு சத்தம் தான் அந்த ஓசன்னா என்பது. அப்படின்னா என்னை ரட்சிப்பதற்கான வழி இல்லை, என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழி இல்லை, என்னை காப்பாற்றும் என்று சொல்லி அந்த SOSன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த முடியாத தருணத்தில் அனுப்பப்படுகிற ஒரு செய்தி, எங்களை யாராவது காப்பாற்றுங்க. இது விசேஷமாக இந்த கப்பல் யாத்திரையில் செய்யக்கூடிய ஒரு காரியம். கப்பல் ஒரு சில நேரங்களில் புயல் காற்றினாலோ அல்லது வேறு காரணத்தினாலோ நடுக்கடலில் மாட்டிக்கொண்ட பின்பு அந்த கப்பலில் இருக்கக்கூடியவங்க தப்பிப்பதற்கான வழியே இல்லைன்னு சொல்லும்போது அவங்க அனுப்பக்கூடிய ஒரு குறுஞ்செய்தி தான் SOS அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செய்தி என்ன? சேவஸ் அப்படின்றது, எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க. இப்போ அந்த ஓசனாவுடைய அர்த்தமும் என்ன அப்படின்னா, நாங்கள் உம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறோம், எங்களை என்ன பண்ணுங்க? காப்பாற்றுங்க. அந்த காப்பாற்றுங்க அப்படின்றத தான் நாங்கள் ரட்சிங்க அப்படின்ற வார்த்தையை நம்ம கிறிஸ்தவ டெர்மினாலஜிஸில் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறோம். ரட்சிப்பு அப்படின்றது ஒரு சமஸ்கிருதத்திலிருந்து வந்த சொல். அதை தமிழில் நம்ம மொழிபெயர்த்தோன்னா என்ன சொல்லலாம்? காப்பாற்றுதல். அப்படின்னா என்னால் முடியாது, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் என்று கதறி சொல்லுகிற ஒரு செயல் தான் ஹோசன்னா என்பது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாங்க. அவங்களுடைய பாவத்திலிருந்து அவர்களை என்ன பண்ண முடியல? அவர்களை மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தாங்க, பலிகளை கொடுத்து பார்த்தாங்க, எல்லாவற்றையும் செய்து பார்த்தாங்க. ஆனாலும் முழுமையான என்னல்ல, அவங்களுக்கு ஒரு விடுதலை இல்லை. அந்த காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக தேவனே நாங்கள் உம்மிடத்தில் கதறுகிறோம், நீரே எங்கள் இரட்சகர் என்று சொல்லக்கூடிய ஹோசன்னா என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த நாளிலும் நம்ம எதைத்தான் நினைவு கூறுகிறோம்? நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய பாவ பழக்கங்களிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் மட்டுமே உண்டு என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்? மறுபடியும் நினைவு கூறுகிறோம். ஏன்னா நம்ம இதை நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகும்போது நினைவு கூர்ந்திருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் நம்முடைய ஓட்டத்தில் அநேக காரியங்கள் உண்டாகும். அநேக நேரங்களில் விழுந்து போவோம், அநேக நேரங்களில் பாவங்களில் விழுந்து போவோம். ஆனால் அந்த நேரத்துலையும் நம்ம அதைத்தான் நினைக்கணும். அந்த நேரத்தில் நம்ம ஐயோ நான் நல்லது செஞ்சால் பரவாயில்லையே, நல்லது செஞ்சால் நான் காப்பாற்றப்படுவேனா? இல்லவே இல்லை. எந்த ஒரு நற்கிரியையும் நம்ம என்ன பண்ணாது? ரட்சிக்காது. இந்த இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய நாமம் ஒன்றே நம்மை ரட்சிக்க வல்லமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, வானத்தின் கீழே பூமியின் மேலே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஹல்லேலூயா. இதை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம நினைவு கூறணும். நிறைய நேரங்களில் கிறிஸ்தவங்க எப்படின்னா, ஏதோ ஒரு பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகும்போது அதை நினைவு கூறுவாங்க. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் அதை என்ன பண்ணுறதில்ல? நினைவு கூறுவதில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம தேவனை நெருங்கி ஜீவிக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் அவரே இரட்சகர் என்கிற அந்த மேலான எண்ணம் நமக்கு வேணும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறக்கும்போது பெயரிட சொல்லும்போதே தேவதூதன் என்னன்னு சொல்லி பெயரிட சொல்கிறான்? என்ன பெயர் சொல்கிறாங்க? இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன் இயேசுன்னு பெயரிடணும்?
அவர் ரட்சிக்கிறவர். அவர் தம்முடைய ஜனங்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறவர். அப்போ அந்த ரட்சிக்கிறவர் என்பதை நம்ம இன்சிஸ்ட் பண்ணும்படியாக தான் அவரை நம்ம எப்படி அழைக்கிறோம்? இயேசு என்று அழைக்கிறோம். அப்போ இயேசு அப்படின்னு சொல்ல 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 நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன சொல்கிறோம்? நீரே என் ரட்சகர், நீரே என்னை காப்பாற்றுகிறவர், உண்மை அல்லாமல் எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் அந்த இயேசு என்கிற ஒரு எண்ணம். இப்போ இயேசு என்கிற சொல்லும்போதே நம்முடைய மனதில் அந்த எண்ணம் உண்டாகணும். எஸ், இவர் என்னை ரட்சிக்க வல்லமையுள்ளவர், ஏன்னா அதற்காகவே இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர் என்பதை நாம் அறிக்கை செய்கிற ஒரு அறிக்கை. ஒரு முறை ஒரு தேவதாசன் இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நான் அடிக்கடி பாவத்தில் விழுந்து விடுறேன், என்னால் அந்த பாவத்திலிருந்து மீட்கும்படியான வழி எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறீங்களா, அந்த நேரத்தில் அந்த இயேசு என்ற பெயரை அதன் அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சொல்லுங்க. வேற ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம், கதற வேண்டாம், இது பண்ண வேண்டாம், அழ வேண்டாம், என்ன பண்ணுமோன்னு சொல்லி வழிகளை யோசிக்க வேண்டாம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுங்க, இயேசு என்ற பதத்தை என்ன பண்ணுங்க? உச்சரிங்க. அதை சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பாவங்கள் என்னாகும்? விலகி ஓடும். அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் என்ன ஆவீங்க? விடுதலை ஆவீங்க. ஏன் என்று சொன்னால் இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? அவர் தம்முடைய ஜனங்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து என்ன பண்ணுகிறவர்? ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம இக்கட்டான சூழ்நிலையில் வேறு வழியே இல்லை அப்படின்னும் போது நம்ம இயேசுவே அப்படின்றத உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாக சொல்லுவோன்னு சொன்னால் நம்முடைய சூழ்நிலை என்ன ஆகுது? மாற்றப்படுது. ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்னே, பாஸ்டர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவங்க சொன்ன ஒரு சாட்சி. ஏற்கனவே இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும், என்றால் இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு அது ரொம்ப ஒற்று போகிறதுனால நான் அதை சொல்ல விரும்புகிறேன். அவங்க ஊழியத்தில் வந்த புதுதில் எப்படி ஊழியம் செய்யணும், எங்கே ஊழியம் செய்யணுன்றது அவங்களுக்கு தெரியலையாம். அப்போ அவங்க யோசித்து பார்த்தாங்களாம், இந்த சிறு பிள்ளைகள், அந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்வது எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஈஸி. ஏன்னா அவங்க தான் ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஈஸியாக இருக்கும், நமக்கும் பயம் இல்லை அப்படின்றனால அவரும் அவருடைய ஃப்ரெண்டும் அந்த சிறு பிள்ளைகள் கொஞ்சம் கூட்ட பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணாங்க? சண்டே கிளாஸ் மாதிரி நடத்த ஆரம்பித்தாங்க. அப்போ ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு பாடல்களை கற்றுக் கொடுத்தாங்க, வேத வசனங்களை கற்றுக் கொடுத்தாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு நல்ல ஒரு கதையை சொல்லி அந்த கதையிலேருந்து என்ன சொன்னாங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து விளக்கங்களை சொன்னாங்களாம். இப்படி கொஞ்ச நாள் ஆக ஆக திடீர்னு ஒரு நாள் இவங்க அங்கே கூட்டத்தை நடத்த போகும்போது அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு சின்ன பொண்ணு இவருடைய கையை பிடிச்சிக்கிச்சான். அந்த இது முடிஞ்ச உடனே பிடிச்சிக்கிட்டு, அங்கிள் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும். என்னம்மா, என்னாச்சுமா? இல்லை, எங்கள் அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா போன வாரம் நீங்கள் என்ன சொன்னீங்க? இயேசுன்ற பேரில் ஜெபம் பண்ணால் என்ன ஆகும்? பிசாசுகள்லாம் ஓடி போயிடும்னு சொன்னீங்க எங்களுக்கு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். இவருக்கு இப்போ தான் பக்குன்னு இருக்குது. ஏன் இது வரைக்கும் என்ன இல்லை? பேய் பிசாசை துரத்தி அவருக்கு பழக்கம் இல்லை, அதுக்காக ஜெபம் பண்ணி பழக்கம் இல்லை. எனக்கு இயேசு பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை அளிக்கிறார் என்பதை அவருக்கு தெரியும். ஆனால் அதை அவர் என்ன பண்ணல, அவருடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் அவர் என்ன பண்ணதில்லை, அதை செயல்படுத்தினது இல்லை. அப்போ அவர் யோசித்து பார்த்தாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, கொஞ்சம் பயமாக வேறு இருந்தது. அப்போ பக்கத்தில் உள்ள அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டார், கொஞ்சம் நீ இன்றைக்கி போயிட்டு வந்துடுறியா அப்படின்னு. அவர் அதுக்கு முன்னாடியே சைக்கிள் எடுத்துகிட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு என்ன பண்ணிட்டாரா? கிளம்பி போயிட்டார். இப்போ இவர் தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த பிள்ளை கையையும் விட மாட்டேனுது, தரதரான்னு இழுத்துட்டு போகுது. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னாரன், இருமா, அடுத்த வாரம் நான் வரேன், அடுத்த வாரம் வந்து என்ன பண்ணுறேன்? ஜெபம் பண்ணுறேன்னு. ஏன்னா அது ஒரு வாரத்துக்குள்ளே என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஜெபம் பண்ணி நம்மளை கொஞ்சம் பலப்படுத்திக்கலான்னு நினச்சிக்கிட்டு அடுத்த வாரம் வரம்மா அப்படின்னு. அந்த பொண்ணு விடவே மாட்டேன்ருச்சான். தரதரன்னு இழுத்த மாதிரி இழுத்துட்டு போகுதான். இவர் அப்படியே வேறு வழி இல்லாமல் கூடவே போகிறாரு. மனசுக்குள்ளே 1000 ஓட்டங்கள், என்ன பண்ண போகிறேன், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாரு. ஒரு குடிசை வீடு, உள்ளே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. இவர் உள்ளே போகவே அங்கே ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, தலைமுடியை விரித்து போட்டு பயங்கரமாக ஆடிட்டுருக்காங்க. இவருக்கு பார்க்குறக்கே எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குது. அந்த பயத்தில் அவர் இயேசுவே அப்படின்னாராம். இயேசுவேன்னு சொல்லி அவர் சத்தம் போட்டது எதுக்காக? ஆமாம், பயத்தில் அவர் இயேசுவேன்னு சொல்லி சத்தம் போட்டார். அந்த இயேசுவேன்ற சத்தத்தை கேட்டு அங்கேருந்து அந்த பிசாசு ஓடி போயிடுச்சான். ஹல்லேலூயா. இது ஒரு நடந்த ஒரு சம்பவம். ஆனால் இதில் உள்ளான ஒரு கருத்து இருக்குது.
அந்த இயேசு என்ற நாமம் அவ்வளவு மேலான நாமம். நம்ம ரட்சிக்க, நம்மை காப்பாற்ற, நம்முடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து நம்மை விலக்க வல்லமையுள்ள நாமம். அநேக நேரத்தில் நமக்கு இது ஒரு அறிவாக இருந்தாலும் அதனுடைய செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில் குறைவு. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு என்ன இருக்குது? நிறைய அறிவு இருக்குது, நாலேஜ் இருக்குது. ஆனால் என்ன இல்லை? செயல்பாடு இல்லை. அதில் தான் நம்ம தவறி போயிடுறோம். இயேசுவினால் முடியாதது ஒன்றுமில்லை என்பது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சூழ்நிலைன்னு வரும் பொழுது நம்ம இயேசுவை விட்டுட்டு என்ன பண்ணுவோம்? வேறு ஏதாவது வழிகள் நமக்கு கிடையாதா? நாம் ரட்சிக்கப்படும்படியாக, நம்மை காப்பாற்றும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக வேறு எங்கிருந்தாவது என்ன வராதா? உதவி வராதான்னு சொல்லி நம்ம தேடுகிறவர்கள். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாவற்றுக்கும் அவர் இரட்சகராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை தான் வலியுறுத்துகிறது இந்த குருத்தோலை ஞாயிறு. ஒரு மனிதன் ஒரு முறை ஒரு பெரிய இடத்துலேருந்து, ஒரு பெரிய மாடியிலிருந்து தவறி கீழே விழுந்துட்டானா. தவறி கீழே விழும்போதே அவன் நினைக்கிறான், சரி செத்து போயிட்டோம், அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு. ஆனால் அங்கே கீழே விழும்போது டப்பு டப்புன்னு அங்கங்கே இட்டிப்பட்டு ஏதோ கைக்கு ஒன்று மாட்டிச்சு. பிடிச்சான். ஒரு மரக்கிளை அவனுடைய கைகளுக்கு என்ன ஆயிடுச்சு? மாட்டிச்சு. இரவு நேரம், ரொம்ப கும்மி இருட்டு, என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ தேவனை நோக்கி கூப்பிட்டானா, தேவனே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ தேவனுடைய சத்தம் கேட்டுச்சான், நான் உன்னை காப்பாற்றேன், என்னை நம்பு, உன் கைகளை விட்டுரு அப்படின்னு. உன்னை நான் என்ன பண்ணுவேன்? காப்பாற்றுவேன். ஆனால் நீ என்ன பண்ணு? கையை விட்டுரு, நான் உன்னை காப்பாற்றுறக்கு ரெடியாக இருக்கிறேன். ஆனாலும் அவன் மறுபடியும் சொல்கிறான், தேவனே என்னை என்ன பண்ணுங்க? காப்பாற்றுங்க. இதை தான் அவன் சொல்கிறான். அப்போ தேவனும் அதுதான் சொல்கிறாரு, நீ கைகளை விடுப்பா, நான் காப்பாற்றுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். கைகளை விட்டுருவோனா? நம்ம அந்த சூழ்நிலையில் இருந்தால் கையில் விட்டுருவோமா? விடமாட்டோம். பற்றி பிடித்து கொண்டான். தொங்குறான். கை வலிக்குது, பயங்கரமாக வலிக்குது. நைட்டெல்லாம் தொங்குறான். எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவு கஷ்டம். ஆனாலும் அவன் என்ன விடலை? கையை விடலை. காலையில் விடிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வரும்போது பார்க்குறான், அவன் தொங்கிட்டு இருக்கிற இடத்துக்கும் நிலத்துக்கும் 2 அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. 2 அடி. அவன் கையை விட்டுருந்தானா நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கலாம்? நிம்மதியாக போய் வீட்டில் தூங்கியிருக்கலாம். ஆனால் ஒரு விசுவாசம், நம்பிக்கை இல்லாததுனால அதை பற்றி பிடித்து கொண்டே தொங்கிட்டு இருந்தான். அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எத்தனையோ காரியங்களை நம்ம பற்றி பிடித்து வைத்திருக்கிறோம். அதன் மீது பிடிப்பை வைத்து கொண்டே இயேசுவே என்னை ரட்சியும்னு சொல்கிறோம். ஆனால் தேவன் அப்படி ரட்சிக்கிறவர்ல, அவராலேயே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலேயே அன்றி வேறு எந்த ஒரு உதவியும் உங்களை ரட்சிக்க வல்லது அல்ல. இதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது இந்த குருத்தோலை ஞாயிறு. அவர் தான் ஓசன்னா அப்படின்னு சொல்லுகிற ஒரு சத்தம். தேவனே நீர் அல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. அந்த கதறுதல் நம்முடைய வாழ்க்கையின் ஆழத்தை காண்பிக்கிறது, அவர் மேலே எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி. நமக்கு நல்லா தெரிந்த ஒரு இன்சிடென்ட் இருக்குது. மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் 46லேருந்து 52 வரைக்கும் வாசித்தோம்னா, பர்திமேயு என்கிற ஒரு குருடனுடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு தெரியும். வாழ்நாள் எல்லாம் அவன் வழியில் என்ன பண்ணான்? பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் யாரை குறித்து கேள்விப்படுறான்? இயேசுவை குறித்து கேள்விப்படுறான். இந்த வழியாக வருகிறார் என்பதை குறித்து கேள்விப்படுறான். இயேசுவை குறித்து கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கான். ஆனால் இன்னைக்கு இந்த வழியாக என்ன பண்ணுறாரு? வருகிறார். அதான் அவன் கேள்விப்பட்ட ஒரே ஒரு காரியம். இப்போ அவன் செய்த காரியம் என்ன? கூப்பிட்டான். சாதாரணமாக கூப்பிடலங்க. எப்படி கூப்பிட்டான்? உரத்த சத்தமாக கூப்பிட்டான். என்னன்னு சொல்லி கூப்பிட்டானா? அதை வாசிங்களா. அதில் என்ன என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இந்த தாவீதின் குமாரன், ஏன் தாவீதின் குமாரனே என்று சொல்லி அவன் அட்ரஸ் பண்ணுறான்? ஏன்னா அந்த தாவீதின் குமாரன் தான் மேசியாக, என்னுடைய வாழ்க்கையில் மேசியாவாக வரப்போகிறார், கிறிஸ்துவாக வரப்போகிறார். அவர் தான் என்னை ரட்சிக்க வல்லவர் என்பதை அவன் என்ன பண்ணியிருந்தான்? அறிந்திருந்தான். இப்போ அவன் அறிந்தது மட்டுமல்ல, அறிந்ததை அவன் செயல்படுத்தவும் செய்கிறான். என்னுடைய வாழ்க்கைக்கு மீட்பு ஒன்று உண்டுனா அது இந்த இயேசுவால் மட்டுமே உண்டு. இயேசுவும் மீட்பர்களில் ஒருவர் அல்ல, இயேசுவே மீட்பர் அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவன் என்ன பண்ணானா? கூப்பிட தொடங்கினானா. இப்போ கூப்பிட தொடங்கின உடனே எல்லாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? பரவாயில்ல கூப்பிடுனாங்களா? நெவர்.
ஒருபோதும் இல்லை. யாரெல்லாம் இயேசுவை கூப்பிட தொடங்குறாங்களோ அவங்களுக்கு அப்போவே ஆரம்பிச்சிடும் என்னது? எதிர்ப்பு. ஏய் சும்மாரு, சத்தம் போடாமல் இரு, ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுற, ஏன் இப்படி அல்லேலூயா சொல்கிற, ஏன் இப்படி இயேசு தான் அப்படின்னு சொல்லி மிரட்டலும் உருட்டலும் அதிகமாகுது. அதுதான் அங்கே நடக்குது. அடுத்த வசனத்தில் வாசித்தோன்னா, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட தொடங்கினான். ஹல்லேலூயா. இதுதாங்க நம்முடைய விசுவாசத்தினுடைய வேர். எந்த அளவுக்கு அவரை பற்றி பிடித்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அப்போசிஷன் வரும்பொழுது, அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் வித்தியாசமாக தோன்றும் போது இன்னும் அதிகமாக அவரை பற்றி பிடித்துக் கொள்வோமே அன்றி என்ன பண்ண மாட்டோம்? சும்மா இருக்க மாட்டோம். நிறைய நேரங்களில் நமக்கு எதிர்ப்புகள் வரும்பொழுது சரி பேசாமல் இருந்துட்டால் நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அங்கே அவனுக்கு தெரியும், இந்த சான்ஸை விட்டால் என்னுடைய வாழ்க்கையில் வேற ரட்சிக்கப்படுவதற்கு, நான் காப்பாற்றப்படுவதற்கு, என்னுடைய வாழ்க்கை மாறுவதற்கு வேற வாய்ப்பே இல்லை. அதனால தான் அவன் சொல்கிறான், இன்னும் அதிகமாக கூப்பிட தொடங்கினா சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கிறது. அதே ஜனங்கள் யார் எதிர்த்தாங்களோ அவங்களே இயேசு இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. அவன் போகும்போதே அவனுக்கு தெரியும், இயேசு என்னை அழைத்து இருக்கிறார்னா என் வாழ்க்கை என்னதான் மாறியும்? நிச்சயமாக மாறிவிடும். இனி பழைய வாழ்க்கை எனக்கு இல்லை, அந்த பழைய எனக்கு அடிமைத்தனம் இல்லை, பழைய பாவங்கள் இல்லை அப்படின்றதை உணர்த்தும்படியாகத்தான் அவன் என்ன பண்ணானா, அவனுடைய மேல் வஸ்திரத்தை என்ன பண்ணா, கலற்றி எரிந்து விட்டு இயேசுவை நோக்கி ஓடுகிறான். ஹல்லேலூயா. இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மேல் வஸ்திரத்தினுடைய காரியம். அந்த காலத்தில் கண் தெரியாதவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கருப்பு கலர் துணியை அவங்க என்ன பண்ணுவாங்க, போற்றி கொள்வாங்க. கருப்பு கலர் துணியை போற்றுவதற்கான காரணம் என்ன? மற்றவர்கள் அவர்கள் என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம குருடர்களா இல்லையான்னு பின்னாடி இருந்து சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ அவங்க கிட்ட சொல்லுவோம், கொஞ்சம் வழி விடுங்களேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கருப்பு துணி போற்றப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க? கண் தெரியாதவர்கள். எனவே அவர்களுக்கு நாம் வழிவிட்டு அல்லது அவர்களை நாம் முன் செல்ல விட்டு அதற்கு பின்பாக நம்ம பின் செல்ல முடியுமா இருக்கும். ஆனால் இவன் என்ன செய்தான்? இயேசு எப்போ அழைத்தாரோ அழைத்த உடனேயே தன்னுடைய அந்த பழைய ஐடென்டிட்டின்னு சொல்கிறோம்ல, அந்த அறிமுகத்தை அவன் என்ன பண்ணிட்டான்? இனி நான் என்னல்ல, குருடன் அல்ல, இனி நான் பார்வையற்றவன் அல்ல. ஏன்னா இயேசு என்னை அழைத்திருக்கிறார், நான் இயேசுவின் இடத்துல போகிறேன், என்னுடைய பழைய நிலை எனக்கு தொடராது, நான் மாறுபட்ட ஒரு நிலைக்குள்ளாக கடந்து செல்கிறேன். ஹல்லேலூயா. இப்போது கர்த்தர் இந்த நாளில் நம்மக்கிட்ட அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் நம்ம பார்க்குறாரு. அவரை அண்டி வந்த நமக்கு இனி பழைய வாழ்க்கை ஒருபோதும் என்ன ஆகாது? தேவையில்லை. அது உதவி செய்யாது. அந்த பழைய வஸ்திரம், அந்த கருப்பு துணி அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறதில்ல, இனி யூஸ் ஆக போகிறதில்ல. ஏன்னா அவனுடைய கண்கள் என்ன பண்ண போகுது? திறக்கப்பட போகுது. இனி அவன் குருடன் அல்ல, அவனுடைய வாழ்க்கையில் மாறினவன். அதைத்தான் அவன் புரிந்து கொண்டான். அதைத்தான் அவன் செய்தான். அந்த துணியை, மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசுவின் இடத்துல போனால் திரும்பி வரும் பொழுது கண் பார்வை உள்ளவனாக, வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உடையவனாக மாறி வந்தான். ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியம் உள்ளவர்கள். நமக்கு வேறு எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்யாது. எந்த ஒரு கருப்பு துணியும் நமக்கு உதவி செய்யாது. எந்த ஒரு உதவி செய்யக்கூடிய காரியங்களும் நமக்கு உதவி செய்யாது. இயேசுவையே தவிர வேறு ரட்சிப்பு நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. இதை நம்ம முழுமையாக நம்ம புரிந்து கொண்டோன்னா நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இயேசுவே என்று அழைக்க நம்ம கற்றுக்கொள்வோம். அப்போ இந்த குருத்தோலை ஞாயிறில் அதைத்தான் அவங்க செய்தாங்க. ஓசன்னா என்று சொல்லி அறிக்கை செய்தாங்க, இவர் தான் எங்களுடைய இரட்சகர், இயேசுவே எங்களை ரட்சிக்கும்படியாய் வந்த தாவீதின் குமாரனே என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? அறிக்கை செய்தாங்க. தேவன் அவர்களை ரட்சிக்கும்படியாக அடுத்த நாட்களிலேயே அவர்களுக்காக தங்களுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக கடந்து செல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை நம்ம முதலாவது எப்படி ரெகக்னைஸ் பண்ணோம்? ரட்சகராக அவரை நம்ம பார்க்கணும்.
இரண்டாவது, இந்த குருத்தோலை ஞாயிறின் முக்கியத்துவம், சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, இந்த குருத்தோலை ஞாயிறு நடைபெற்ற ஒரு நேரம் எப்படிப்பட்ட நேரம்னா, அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களில் நம்ம பார்த்தோம்னா, யாத்ராகம புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கேருந்து வெளியே வராங்க? எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வராங்க. வெளியே வருவதற்கு முன்பாக தேவன் பலத்த கிரியை செய்கிறார். 10 விதமான வாதைகள் எகிப்தின் மத்தியில் நடைபெறுது. அதில் கடைசி வாதை என்னது? தலைச்சன்களை தேவன் என்ன பண்ணுறது? சங்கரிக்கிற ஒரு வாதை. ஆனால் அதை செய்வதற்கு முன்பாக தேவன் என்ன பண்ணார்? இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். நீங்கள் என்னுடைய ஜனமாக இருக்கிறதுனால ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளணும். அதனுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் இப்படி 1 இயர், 1 வருஷம் அதுக்கு பூர்த்தியாக இருக்கணும், அது பழுதற்றதாக இருக்கணும் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்கிற, அது ஆணாக இருக்கணும், இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொண்டு அதை பலி செலுத்தி அந்த பலியின் ரத்தத்தை என்ன பண்ணணும்? உங்கள் நிலைக்கால்களில் பூச வேண்டும். இது எந்த நாளில் நடைபெற்றுச்சுன்னா, நிசான் மாதம் என்கிற அந்த எபிரேய மாதங்களில் 10ஆம் தேதி நடைபெற்ற ஒரு காரியம். ஓகே, இந்த நாளில் பலி செலுத்தும்படியான ஒரு தேவ ஆட்டுக்குட்டி அவங்க என்ன பண்ணுறது? தெரிந்து கொள்ளுகிற ஒரு நேரம். இயேசு கிறிஸ்து இந்த பவனியாக வருகிற அந்த நாளும் அதே நாள் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அவர் பவனியாக வந்த நாள் என்ன நாள்? தேவ அவங்களுடைய பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கும்படியாக சொல்லப்பட்ட அதே நாள். இப்போ புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் முற்றிலுமாய் என்னதான் இருக்குது? நிறைவேறுதலாக இருக்குது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களின் நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உண்டாயிற்று. அதை காண்பிக்கும்படியாக தான் இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டியாக நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறவர் என்பதை ஜனங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக அதே நாளில் அவர் என்ன பண்ணார்? அந்த பவனியாக வந்து வெளிப்படுத்தினார். நான் தான் உங்களுக்காக தேவனால் அனுப்பப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் அதை அறிந்து கொள்வதற்கான கண்கள் திறக்கப்படுவது மிக முக்கியம். தேவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அதை வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய உள்ளம் என்ன இருக்கணும்? திறந்தவைகளாக இருக்கணும். லீதியாளின் உள்ளத்தை என்ன பண்ணாரா? இருதயத்தை தேவன் திறந்து கொடுத்தார். என்ன? தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்ணுறக்கு? பெற்றுக்கொள்வதற்கு. தேவனுடைய வார்த்தைகளை நம்ம அறிந்து கொள்ளணும்னா நம்ம ஒரு திறக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக, கடினமான இருதயம் உள்ளவர்களாக அல்ல, ஏதோ சிந்தையை முன்பாக வைத்து கொண்டவர்களாக அல்ல, தேவனே நீங்கள் பேசுங்க நான் கேட்கிறேன் என்கிற அந்த சிறு பிள்ளையினுடைய இருதயத்தை உடையவர்களாக காணப்படணும். அப்போ தான் நமக்கு என்ன வெளிப்படும்? தேவன் நமக்காக உண்டு பண்ணி இருக்கிற காரியங்கள் நமக்கு வெளிப்படும். கொரிந்தியரின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் உண்டாக்கி இருக்கிற காரியங்கள் இது மற்றவங்களுக்கு என்ன பண்ணலையா? காணப்படவும் இல்லை, கேட்கப்படவும் இல்லை, இருதயத்தில் என்ன பண்ணவும் இல்லை, உணரப்படவும் இல்லை. ஆனால் தேவ ஆவியானவர் யாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரா? நமக்கு அவைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி நம்முடைய கண்கள் எப்படி இருக்கணும்? காண்கிறவைகளாக இருக்கணும். நம்முடைய செவிகள் எப்படி இருக்கணும்? கேட்கிறவைகளாக. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? உணர்வுள்ளவைகளாக இருக்கணும். தேவன் என்னிடத்தில் என்ன சொல்கிறாரு, தேவன் எனக்கு என்ன காண்பிக்க விரும்புகிறார், தேவன் என்னை என்ன உணர்த்துவிக்கிறார் என்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்போது இருக்கணும். நம்ம சொல்லணும், வாயை விட்டு சொல்லணும், தேவனே எனக்கு காண்பீங்கப்பா, உம்முடைய அதிசயங்களை எனக்கு காண செய்யுங்க. வேதத்தில் இருக்குல்ல, உம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். ஆகார் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய மகன் இறந்து விடுவான் அப்படின்றதை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவனை அப்படி சாகட்டும்னு சொல்லி விட்டுட்டு அவன் என்ன பண்ணிட்டா? தூரத்துக்கு போயிட்டான். ஏன்னா அந்த ஒரு கொடுமையை அவனால் பார்க்க முடியல. அப்போது தேவனுடைய ஆவியானவர் அங்கே இறங்கி வருகிற தேவதூதன் சொல்லுகிற ஒரு காரியம், ஏன் அழுற? தண்ணி இல்லை. அப்போ தேவன் என்ன பண்ணாரா? அவளுடைய கண்களை திறந்தார். அது வரைக்கும் அங்கே தான் இருந்தது அந்த துறவு. ஆனால் அவனால் என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. அப்போ எந்த நேரத்தில் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சோ அப்போ அவ சொல்கிறா, நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. என் மீது அக்கறை உள்ள தேவன், என்னை வழி நடத்துகிற தேவன், என்னை என்ன பண்ணல, இன்னும் நீங்கள் தள்ளி விடலை, என்னை உதாசீனப்படுத்தலை,
வேண்டான்னு சொல்லல, என் மீது அக்கறை உள்ளவராயிருக்கிறீர் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். எனவே தான் அந்த இடத்துக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவள் பெயரிட்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, தேவன் நமக்கு என்று உண்டு பண்ணின அதிசயங்களை காணத்தக்கதாக நம்முடைய கண்கள் என்ன பண்ணணும்? திறக்கப்படணும். காதுகள் கேட்கிற காதுகளாக மாறணும். இருதயம் எப்படி இருக்கணும்? உணர்வுள்ள இருதயமாக மாறணும். இது நம்முடைய ஜெபமாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும். காண்கிற கண்களாக எனக்கு கொடுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, இருதயம் கொளுத்திருக்கும் பொழுது கண்ணார காண்பார்கள், ஆனால் என்ன பண்ண மாட்டாங்களாம்? புரிந்து கொள்ள மாட்டாங்களாம். காதில் கேட்பாங்க, அவங்களுக்கு உணர்வு இருக்காது. ஏன்னா இருதயம் என்ன இருக்கு? கொளுத்திருக்கிறது. நமக்கு நிறைய நேரங்களில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாயிரும். எல்லாத்துலேயும் ஒரு பெருமை, அகம்பாவம், எனக்கு தெரியும் என்கிற எண்ணம், இதான் கொளுத்து போன ஒரு அனுபவம். வேதத்தில் சொல்லியிருக்கு, யெஷூரன் என்கிற ஒரு காரியத்தை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிடுகிற ஒரு பெயர். யெஷூரன் நினம் துண்ணி கொளுத்து போனான். அதனால அவன் என்ன பண்ணானா? தன்னை உண்டாக்கின கர்த்தரையே உதைத்தானான். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் அப்படிதான். நம்ம செழிப்பில் போயிட்டோம் அப்படின்னா கொளுத்து போயிடுவோம். கொளுத்து போயிட்டோன்னா என்னாகும்? கண்கள் காண முடியாது, காதுகள் கேட்க முடியாது, இருதயம் என்னாகாது? உணராது. அப்போ கர்த்தர் உண்டு பண்ணின காரியங்களை நம்ம காணணும்னா தேவனுடைய சமூகத்தில் கதறுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தாவே, என் கண்கள் திறக்கப்படட்டும்ப்பா, என் காதுகள் திறக்கப்படட்டும்ப்பா, என் இருதயம் உணர்வுள்ள இருதயமாக மாறட்டும். தாவீது ராஜா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அவனுடைய இருதயம் எப்போது எப்படி இருந்தது? உணர்வுள்ள இருதயமாக இருந்தது. அவன் ஜெபம் பண்ணும்போது அதான் சொல்கிறான், உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. பாவத்தில் அவனுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு? கடினப்பட்டு போனது. எப்போ அவன் உணர்த்துவிக்கப்பட்டானோ, சங்கீதம் 51 அவன் சொல்கிறான், உணர்வுள்ள எனக்கு இருதயத்தை கொடுங்கப்பா, உணர்வுள்ள இருதயம் எனக்கு வேணும். நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கணும். அப்போ தான் அவர் தான் நமக்கான அடிக்கப்பட்டிருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்பதை நம்ம என்ன பண்ண முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, அவர் அங்கே பவனி வந்தது சாதாரண ஒரு தீர்க்கதரிசியாக அல்ல. நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க, இவர் நாசரத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி ஆனவர்னு சொல்லி அவரை குறித்து சொன்னாங்க. ஆனால் அங்கே பவனி வந்தது எப்படி வந்தாராம்? ராஜாவாக பவனி வருகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படியெல்லாம் தெரிந்திருக்கோம்? இரட்சகராக தெரிந்துகொண்டிருக்கோம், நமக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக தெரிந்திருக்கிறோம். அது மட்டும் போதாது, நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதா மாறணும்? ராஜாவாக மாறணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு வசனம், மிக அழகான ஒரு வசனம் இருக்குது. 33ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம் அந்த வசனத்தை கூட. வாசிங்க சிஸ்டர். உங்கள் கண்கள் ராஜாவை எப்படி காணுமா? மகிமை பொருந்தினவராக காணும். இப்போ இயேசுவை நம்ம இதுவரைக்கும் எப்படி பார்த்தோம்? இரட்சகராக பார்த்தோம். இரட்சகராக பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம்? அதிகமாக விண்ணப்பங்களும் அதிகமான வேண்டுதல்களும் உண்டு. இரட்சகர் இடத்துல எங்களை காப்பாற்றுங்க, எங்கள் முடியல, இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதே நிலையில் சாகிற வரைக்கும் இருக்கணுமான இல்லை, அதுக்கு அடுத்த நிலைக்கு போகணும். அதுக்கு அடுத்த நிலை என்ன? அவரை எப்படி பார்க்கிறது? ராஜாவாக பார்ப்பது. ஹல்லேலூயா. அதான் அந்த தீர்க்கதரிசனம் சொல்லுது, உன்னுடைய ராஜாவாக அவர் கடந்து வருகிறார். கழுதையின் மீதும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் எப்படி வருகிறாரா? ராஜாவாக, சாந்தமுள்ள ராஜாவாக உன்னிடத்தில் கடந்து வருகிறார். அதே அவங்க ரெகக்னைஸ் பண்ணணும், ராஜாவாக ரெகக்னைஸ் பண்ணணும். அவங்க அந்த நேரத்தில் பண்ணினாங்க, ஆனால் அது முற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அது தெரியல, ராஜாவாக ரெகக்னைஸ் பண்ணல. இன்றைக்கி நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்வி, நம்ம இயேசுவை இன்னும் இரட்சகராக மட்டும்தான் பார்க்குறோமா, இல்லை ராஜாவாக பார்க்கிறோமா? ராஜா என்று பார்க்கும்போது நமக்கு ஒரு உணர்வு வரணும், நம்ம அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள். ராஜ்யத்தின் பிள்ளைகள்னா என்ன? அந்த ராஜ்யத்துக்குரிய கோட்பாடுகள், சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள்னு நம்ம இருக்கிறோம், ஆனால் நம்முடைய சட்டத்திட்டங்கள் நம்முடைய விருப்பப்படியானது இருக்குது. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. ராஜாவாக அவரை ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய ராஜ்யத்துக்குரியவைகளை நாம் அறிந்து கொள்ளணும். அதனால தான் சுவிசேஷங்களில் நம்ம வாசித்தோன்னா, ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களோடு பேசி அவைகளை திருஷ்டாந்தப்படுத்தினார்.
இப்போ தெர் இஸ் a டிஃப்ரென்ஸ். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் ராஜ்யத்தினுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வாழ்க்கைக்குரிய வித்தியாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் கண்டுபிடிக்கணும். சும்மா சாதாரணமானவர்களாக வந்து தேவனே என்னை ரட்சியம்னு சொல்லிட்டு போகிறவங்களா இல்லை. அடுத்த நிலைக்கு போகணும். தேவனே நீர் என் ராஜா, நான் உம்முடைய பிரஜையாக இருக்கிறபடினால் அந்த ராஜ்யத்துக்குரியவைகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்படுத்த போகிறேன். கிங்டம் லிவிங்னு சொல்லுவாங்க. அந்த கிங்டம் லிவிங், ராஜ்யத்துக்குரிய நடைமுறைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகணும். அது வேறுபட்டது, அது வேறுபட்டது. ஒரு இரட்சகராக மட்டும் அறிந்து கொள்வது அது நம்மை வித்தியாசப்படுத்தும். ஒரு ராஜாவாக அறியும்போது நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாகும். அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒரு வசனத்தை கொடுத்து வாசித்து நான் முடித்து விட விரும்புகிறேன். நேரம் இல்லாததுனால இந்த ஒரு வசனத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். அல்லேலூயா. இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படி பரிதபிக்கப்படத்தக்க வாழ்க்கையாக மாறிடுச்சு. அப்படின்னா என்ன? இம்மைக்குரியவைகளுக்காக மாத்திரம் அவர் மேல் நம்பிக்கை உள்ளது. இது அவரை இரட்சகராக மட்டும் பார்க்கும்போது வரக்கூடிய காரியம். அவர் இரட்சகராக மட்டும் நம்ம தெரிந்து வைத்திருப்போம்னா இம்மைக்குரியவைகளுக்காக மாத்திரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவரை நம்பி இருக்க போகிறோம். ஆனால் அவரை ராஜாவாக நம்ம பார்க்கும்போது அந்த மேலானவைகளை நாடுகிறவர்களாக நம்மை மாற்றி அமைத்து கொள்ள முடியும். கொலோசியர் 3:1-2-3 தான் சொல்லியிருக்கு. அவர் வீற்றிருக்கக்கூடிய அந்த மேலானவைகளை நாடுங்கள், உலகத்துக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஹல்லேலூயா. அப்போ ராஜாவாக பார்ப்பது என்பது என்ன? அந்த ராஜ்யத்துக்குரியவராக, மேலானவராக அவரை பார்ப்பது. நம்முடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டது. இம்மைக்குரியவைகளுக்காக மாத்திரமல்ல, இம்மைக்குரியவைகளுக்காகவும் வேணும், ஆனால் அவைகள் மட்டுமல்ல. மத்தேயுவில் நம்ம படிக்கிறோம், அதற்காக நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், எதை உண்போம் என்று அதற்காகவும் எதை உடுப்போம் என்று உங்கள் உடைக்காகவும் நீங்கள் என்ன பண்ணாதிருங்க, கவலைப்பட. இதெல்லாம் இம்மைக்குரியவைகள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். அப்படின்னா என்ன? ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருப்போம்னா அவரை எப்படிப்பட்டவங்களாக பார்க்கிறவர்களாக இருக்கணும்? ராஜாவாக பார்க்கணும், ராஜாவாக பார்க்கணும். அந்த ராஜ்யத்துக்குரிய கோட்பாடுகளை நம்முடைய வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்ளணும். அதனால தான் தேவன் திட்டமும் தெளிவுமாக நமக்கு அவருடைய ராஜ்யத்தின் கோட்பாடுகளை எழுதி கொடுத்திருக்கிறார். அதை நம்ம புரிந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது நாம் அவர் மூலமாக வெளிப்பட ஆரம்பிக்கிறோம். அவரை ராஜாவை மகிமை பொருந்தியவராக நாம் காணும்போது நம்முடைய வாழ்க்கை மகிமை பொருந்திய ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. எனவே இந்த குருத்தோலை ஞாயிற்றில் அவரை 3 காரியங்களை நம்ம முன்னிறுத்தி வைக்க போகிறோம். அவரை இரட்சகராக, என்னுடைய வாழ்க்கையின் சகல காரியங்களுக்கும் அவரே போதுமானவர் என்கிற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வர போகிறோம். 2வது, அவர் எனக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர். எனவே எந்த நேரத்திலையும் நான் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறேன்னா அவர் எனக்காக என்ன பண்ணப்பட்டிருக்காரு? அடிக்கப்பட்டிருக்கிறார். நான் நல்லவனாக இருக்கிறனால நான் தேவனிடத்தில் சேரல, நான் என்னுடைய நீதியை நம்பி நான் தேவனிடத்தில் வரல. ஒரே காரணம், அவர் எனக்காக என்ன பண்ணிருக்காரு? அடிக்கப்பட்டிருக்கார். 3வது, அவர் வெறும் மனிதனாக இந்த உலகத்துக்கு வரல, ராஜாவாக கடந்து வந்தார். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர் ராஜா என்று பிரசித்தப்படுத்தப்பட்டார். அவர் பிறக்கும் போதே கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் தேடி வந்தாங்க. என்னன்னு தேடி வந்தாங்க? ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி கேள்வியோடு தான் கடந்து வந்தாங்க. கடைசியில் அவர் மரிக்கும் போது கூட அவர் மீது அந்த சிலுவையில் பொறிக்கப்பட்ட வசனம் அதுதான் சொல்லுது, இவர் யூதர்களுடைய ராஜா என்று. அதை ரெகக்னைஸ் பண்ண முடியாததுனால தான் மகிமையின் தேவனை அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? சிலுவையில் அறைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் அதை ரெகக்னைஸ் பண்ணோன்னா அந்த மகிமையின் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக மாறுவோம். நம்ம சிலுவையில் அறைகிறவர்களாக அல்ல, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. உங்களுடைய கைகளிலே காணிக்கைகள், தசம பாகங்களை எடுத்துக்கொள்ளுங்க. கேட்ட நல்ல வார்த்தைக்காக எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி நம்ம எல்லா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இப்பொழுதும் காணிக்கை செலுத்துகிற நேரத்தில்
உங்களுக்கு எல்லாம் சிலுவை அது கொடுக்கப்படும். டேய் தம்பி, எல்லாத்துக்கும் காணிக்கை கொடுக்கும்போது எல்லாருக்கும் சிலுவை கொடுங்க. சரி, ஓகே. பாட்டு பாடுறதுக்கு யார் வரா? சரி, ஓகே. சாட்சி சொல்கிறீங்களா? காணிக்கை கொடுத்துட்டு அறிவுக்கு அப்புறம்ண்ணே. சரி, ஓகே. சரி, ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடுங்க. விசேஷித்த காணிக்கைக்காக கவர்களை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவை, ராஜாவை மகிமை பொருந்தினவராய் உன் கண்கள் காணும் என்று சொல்லி ஒரு மகிமையின் ராஜாவாய் இதே போல் ஒரு நாளிலே பவனி வந்தீங்கப்பா. கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காகவும் சத்தியத்திற்காகவும் நன்றி. இப்பொழுதும் காணிக்கைகள் தசமபாகங்களை கொடுக்கிற உடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒரு தேவ மகிமையின் தேவ பிரசன்னமும் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நம்ம கொடுத்து நம்ம நிறைவு ஜெபத்துக்குள்ளே போக போகிறோம். ஆமென். சரி, உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னனேசுநாதருக்கே வான்முடி சூட்டுங்கள். உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னனேசுநாதருக்கே வான்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு, இயேசு மகராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. நாலா தேசத்தில் உள்ளோரே நடந்து வாருங்கள், மேலோனேசுநாதருக்கே மெய்முடி சூட்டுங்கள். நாலா தேசத்தில் உள்ளோரே நடந்து வாருங்கள், மேலோனேசுநாதருக்கே மெய்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு, இயேசு மகராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. குற்றமில்லா பாலகரே கூடி குலாவுங்கள், வெற்றி வேந்தர் இயேசுவுக்கே வெண்முடி சூட்டுங்கள். குற்றமில்லா பாலகரே கூடி குலாவுங்கள், வெற்றி வேந்தர் இயேசுவுக்கே வெண்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு, இயேசு மகராஜன், அவர் ராஜ்யம் புவி எங்கும் மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க, அவர் திருநாமமே விளங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்பா ஓமேகாவுக்கே அல்லேலூயாவே. எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். குமரேசன் பிரதர் ஒரு சாட்சி சொல்கிறத கேட்டுக்கொண்டாங்க. சுருக்கமாக அவங்க ஒரு சாட்சி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறைவு ஜெபத்துக்கு செல்லலாம். சரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த இந்த 3 மாதம் என் குடும்பத்தை ஆசீர்வதித்து நல்ல சுகம் பலம் தந்து எங்களுக்கு தேவையெல்லாம் சந்தித்து கொடுத்தார். வேலை ஸ்தானத்தில் பாதுகாப்பு கொடுத்து தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். என்னோடய வேலையை பார்த்திங்கன்னா அதிக நாட்கள் டெய்லி டெலிவரி தான். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 3 பாக்ஸ் 4 பாக்ஸு எக்ஸலில் வட்டி கட்டிட்டு அதிக தூரம் போவேன். அதிகமாக மாதத்துக்கு 2 முறை சூலூர் ஏர்போர்ட் மிலிட்ரி கேம்ப்பு, இங்கேருந்து நான் கமலிலேருந்து பார்த்திங்கன்னா 38 கிலோமீட்டர் வரும். பார்த்திங்கன்னா வண்டியில் பார்த்திங்கன்னா 5 லிட்டர் கேன் ஒரு 18 கேன் வச்சு கொண்டு போவேன். அதிக பாரம். இந்த வழியாக தான் போவேன், ஜெபம் பண்ணிகிட்டே போவேன். ஆனால் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஆண்டவர் ஜெபம் பண்ணாமல் தேடாமல் எப்பவும் நான் வாகனம் ஓட்டுனது கிடையாது. ஜெபம் பண்ணிட்டு வாரம் பாஸ்டாக பாட்டாக ஆத்தனை முடிஞ்சோன்னே ஜெபம் பண்ணிக்குவேன். நேற்று இங்கேருந்து நான் கமலிலேருந்து கிளம்பும்போது
18 கேன் வச்சுட்டு எப்போவுமே 2 கேன் கம்மியாக கொண்டு நேற்று 18 கேன் வச்சுட்டு காலப்பட்டி தாண்டி போகும்போது ஒரு கார் வந்து என் கண்ணாடியில் இடிச்சிட்டு போயிட்டா. இடித்து நிறுத்துவான்னு பார்க்குறேன், நிறுத்தாமல் எல்லாத்துக்கும் மெந்திட்டு அவசரமாக ஓடிட்டாப்புல. நான் எப்படியே துரத்தி பிடிச்சலாம் பார்த்து பிடிக்க முடியல. ஆண்டவர் என்னை பத்திரமா பாதுகாத்தார். ஏன்னா அந்த கண்ணாடி இடிக்கலைன்னா எங்காவது என்னோட எனக்கு என்பாரில் இருமல் அடிச்சிருந்தேன்னா இன்றைக்கி இந்த இடத்துல ஆதாரம் நான் உட்காந்துருக்க முடியாது. நான் அடிபட்டு வண்டி அடிபட்டு கொண்டு வரும் கிட்டத்தட்ட 12,000 ரூபா பொருள். பத்திரமா என்னை பாதுகாத்த தேவனை கோடான சோத்திரம். ஒவ்வொரு நாளும் வேலை சார்ந்ததில் அவர் என் கூடயே இருந்து தேவல கட்டில் என்னை பாதுகாக்கிறாரு. பாஸ்ட்டு எனக்காக ஒவ்வொரு வாரமும் நான் வேலை முடிஞ்சோன்னே என் வேலைக்காக பாதுகாப்பாக ஜெபம் பண்ணுவார். அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். என்னை பாதுகாத்த தெய்வத்துக்கு என் குடும்பத்தை ஆசீர்வாதத்தை என் தேவையெல்லாம் சந்தித்து இந்த இடத்துல என்னை சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கோடான கோடி சோத்திரம். நேற்று மாலை கூட்டத்துக்கு யாரெல்லாம் வந்திருந்தீங்க? மாலை கூட்டம் கை தூக்குங்க, நல்ல கை தூக்குங்க. மாலை என்ன வசனம் சொன்னேன்? அப்படியா? இதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? உங்களெல்லாம் ரொம்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தர் கண்ணின்னொன்னே அப்படியே ஒவ்வொருத்தருக்கா வருது. பரவாயில்ல, உங்களெல்லாம் ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிக்கணும். இப்படி தான் நீங்கள் எல்லாத்தையும் மறக்கணும்னா, உங்கள் வாழ்க்கையில் வர்ற தோல்வியை மறக்கணும், அவமானத்தை மறக்கணும், நிந்தையை மறக்கணும், சொல்கிற வசனத்தை உடனே மறந்துடணும். அல்லேலூயா. சரி, ஓகே. ஒரு இதுக்காக சொல்கிறேன். நேற்று வந்து நான் சாயங்கால செய்திக்காக இதை தான் ஜோம் பண்ணேன். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே கன்னிகள் மனிதனுக்கு மறைவாய் வைக்கக்கூடிய கன்னிகளுக்கெல்லாம் தப்புவிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி பகலெல்லாம் ஜெபிச்சுட்டு தான் சாயங்காலம் அந்த வார்த்தையை நான் வந்து சொன்னேன். அப்போ தான் சொன்னேன், ஒரு சாட்சி கூட சொன்னேன். ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண போகும்பொழுது வாகனத்தில் அப்படி தான் திடீர்னு ஒரு மாடு உள்ளே வந்து பாதுகாக்கப்பட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். இதே போல் தான் ஒரு நாளில். அப்போ நம்ம கர்த்தர் கொடுக்குற வார்த்தை நம்ம சர்ச்சு விசுவாச ஜனங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்குது. இப்போ பிரதர் நேற்று வராட்டா கூட அவருக்குன்னு அந்த வசனத்தை வச்சு கர்த்தர் பாதுகாத்துருக்கிறார். இப்படி தான் கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பார். இன்றைக்கி மாலை நீங்கள் வந்துடுங்க, 40வது நாள். எல்லோரும் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வந்துடுங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை 8ஆம் தேதி வரைக்கும் 10 நாள் எல்லாம் சரியாக வந்துடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி ஆராதனை, பெரிய வெள்ளி ஆராதனைக்கு நீங்கள் எல்லாம் லீவு போட்டு காலையில் 9 மணிக்கு வந்துடுங்க. அடுத்த வாரம் ஈஸ்டர் சண்டே. குறிப்பாக நமக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலமும் சனிக்கிழமை சாயங்காலமும் சிறப்பு கன்வென்ஷன் கூட்டம். அதனால் நீங்களும் குடும்பமாக வரணும். தெரிந்த மக்களும் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அழைத்து வரணும். அதனால் உணவு காரியத்துக்கு பொறுப்பெடுக்கிறவங்க சாம்ஸ்கிட்ட சொல்லுங்கள். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அலங்காரம் பண்ணுறோம். நிறைய தேவைகள் இருக்குது. எல்லாத்துக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுக்கெல்லாம் கர்த்தர் ஏவுகிறாரோ அதுக்கெல்லாம் கொடுங்க. ஒரு ஊழியருக்கு, நம்ம ஜாய்குமார் என்கிற ஊழியருக்கு ஒரு கண் சிகிச்சை நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக நிறைய மக்களில் ஜெபிக்க சொன்னோம். அது நம்ம தான் செஞ்சு கொடுக்க போகிறோம். ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஊழியராக இருக்கிறதுனால அவருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 46,000 ரூபா பக்கம் அதுக்கு செலவாகுது. அவருக்கு கண் புரையும் ப்ளஸ் கண் ரெட்டினாவில் ஒரு பாதிப்பு இருக்குது. அதுக்காக நம்ம சங்கர கண் மருத்துவமனையில் ஒரு சிகிச்சைக்கு நம்ம ஒரு கண்ணுக்கு நாங்கள் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் எங்களுக்கு ஆசை என்னாச்சு 2 கண்ணுமே பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு. மனுஷனுக்கு ரொம்ப கண் அவசியம். அதனால் கடந்த நாட்களில் நான் அதை உணர்ந்ததுனால அதுக்காக நாங்கள் சில பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். யாராவது அந்த கண் சிகிச்சைக்காக நீங்கள் கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அவருக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே செய்தி கொடுத்த அருமையான எட்வின் அண்ணன், ஜாக்லின் சிஸ்டர், இவங்களுக்காக நல்ல கரங்களை தட்டுங்க. அவங்க ஒரிசாவில் கந்தமாலில் ஊழியம் செய்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அவங்களுக்கு நல்ல அருமையான ஒரு வாலிப மகன், ஒரு வாலிப மகள் உண்டு. அவங்களுக்காகவும் உடைய ஊழியத்துக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துக்கிறேன். எல்லோரும் நீங்கள் பவனி வந்தது எனக்கு ரொம்ப எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சோ, கர்த்தருக்கும் அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் கர்த்தருக்காக இன்றைக்கி இந்த ரோட்டில் நடந்துட்டீங்க. கர்த்தர் இனி உங்களுக்கு முன்பதாக போகிறார். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போகிறார். அதில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அந்நிய ஐக்கியமும் இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனையிலே கலந்து கொண்டவர்களுக்கும் செய்தி கொடுத்த அருமையான அண்ணனுக்கும் அக்காவுக்கும் குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் இன்றும் என்றும் சதா காலம் ஆண்டவருடைய வருகை பரிந்தும் தங்கியிருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் இந்த ஓலை இங்கே இருக்குது, கீழே இருக்கு, எடுத்துகிட்டு போங்க. சிலுவை தேவைப்பட்டவங்க எடுத்துகிட்டு போங்க. மீண்டும் மாலை சந்திப்போம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.